இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 9:12. கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாக இவ்விடம் விட்டு இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மோசே தேவன்கிட்ட பேசிட்டு இறங்கி இஸ்ரவேலர்கிட்ட வாரதுக்கு லேட் ஆனதுனால அந்நிய தேவனை உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த கடவுள் மோசேக்கிட்ட சீக்கிரம் போ, உன்னுடைய ஜனங்கள் வழி தவறி போகிறாங்கன்னு சொல்கிறார். அவங்க வழி தவறி போகாத வரைக்கும் தேவன் இஸ்ரவேலர்களை என்னுடைய ஜனம் சொல்லிட்டு இருந்தார். எப்போ அவங்க தவறு செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போ தேவன் மோசையை பார்த்து என்னுடைய ஜனம்னு சொல்லாமல் உன்னுடைய ஜனம்னு சொல்லிட்டார். அப்போ அந்த நிமிஷம் தேவனுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருந்திருக்கும். நாமளும் தேவனுடைய வார்த்தையை இன்னும் நம்மளோட வாழ்க்கை நிறைவேறி நம்ம நினைக்கிறோம், கவலைப்படுறோம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா யாராக இருந்தாலும் கவலை இருக்க தான் செய்யும், அது இயல்பு தான். ஆனால் நம்ம கவலையோடு இருந்தாலும் காத்திருக்கணும். சில பேர் இனிமேல் காத்திருக்க முடியாதுன்னு அவசரப்பட்டு தேவனை வெறுத்து தப்பான வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம கவலையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு இறங்குவார். நமக்கு அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றும் போது நாம் அதை பெற்றுக்கொண்டு அதை சரியாக நம்ம வாழ்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களாக நம்ம இருக்கணும். அதுக்காக தான் தேவன் நம்மளை காக்க வச்சு பக்குவப்படுத்திட்டு இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு தவறான வழிகளை தேர்ந்தெடுக்காமல் தேவனுக்கு காத்திருக்கணும். ஆமேன்.